நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உணர தவறியவள் நான் தான் மகளே. சிவனை நேசிப்பதே உனது இயற்கை சுபாவமாகும். எவர் ஒருவரும் தன் அடிப்படை சுபாவத்தினை கைவிட இயலாது. நேர்ந்தது என்னம்மா? இவ்விதம் தாம் என்னை காண்பது ஏன்? தேள் கொட்டியதின் வலியை நான் சகித்துக் கொண்டேன். இனி எனக்கு எந்த வலியும் இல்லை. எனினும் நான் அளித்த வேதனை அதனையும் சகித்தாயே மகளே. உண்மை அறிந்தேன். நான் முட்டுக்கட்டை இட்ட பின்பும் ஈசனை நீ சந்திப்பதனின்று தடுப்பது இயலவில்லை. தடுக்கவும் இயலாது. ஈசனையே மனமுடிப்பாய் மகளே. எனினும் நீ சிவனோடு இன்புற்றிருப்பது சாத்தியமா? எமது இன்பமும் நன்மையும் ஈசனோடு இணைந்தது தாயே. ஈசனோடு இணையும் பொருட்டே எமது ஜென்மம் நிகழ்ந்தது. ஐயமின்றி தேவி பார்வதி சதியின் புனர்ஜென்மமே. இருப்பினும் அவர்கள் சதி அல்ல. மறக்க வேண்டாம் மாதவரே, ஆதிசக்தியும் சதியின் ரூபமேற்றே ஜன்மித்தார்கள். அதுபோன்றே பார்வதியும் மானிட ரூபம் தரித்தாள். மானுட ரூபமானது அசுத்தங்களால் சூழப்பட்டது. அந்த அசுத்தங்களிலிருந்து விடுபடும் நோக்கத்தோடே சதி தன் பிராணனை தியாகிக்க நேரிட்டது. எனவே பார்வதி ஏற்றுள்ள மானிட சரீரம் எவ்விதம் தீமைகளிலிருந்து விலக இயலும். விடையளியுங்கள் நாராயணா. பார்வதியின் முடிவானது சதியின் என்று வேறுபடும் என ஏற்பது எவ்வாறு? சதியின் முடிவையே பார்வதியும் சந்திக்க நேரிட்டால் அண்ட சராச்சரங்களும் அழிவை சந்திக்கும். எனவே பார்வதி என்னிடமிருந்து விலகி நிற்பதே நன்மை பயக்கும். மகாதேவா, தாம் மீண்டும் ஆலோசிக்க வேண்டுகிறேன். தேவி பார்வதியும் சதியை போன்றவர்கள் என்ற எண்ணத்தினை மனதினின்று அகற்றுங்கள். தோஷங்கள் அனைத்து நின்றும் தேவி பார்வதி முக்தியடைந்ததாக நம்பிக்கை எமக்கொண்டு அவர் தம்மை அடையும் தகுதி பெற்றவர். பிரபு, வைகுண்டநாதர் வாக்கை ஏற்க வேண்டுகிறேன். அவர் சிருஷ்டியை சீரமைப்பவர். இவர் வாக்கானது என்றும் வியர்த்தமாக இயலாது. சிருஷ்டியின் பரிபாலனத்திற்காகவே சிவனும் ஆதிசக்தியும் ஒவ்வொரு முறையும் துன்பம் சகிக்கிறார்கள். சதியின் நன்மையை கருத்தில் கொண்டு எமக்கும் சதிக்கும் விவாகம் நிகழ்ந்தது. சிருஷ்டியின் துன்பம் போக்கப்படவே மன்மதனும் என்னை அணுகத் துணிந்தார். தாரகாசுரனின் வதம் நிகழ்வதற்காக நானும் பார்வதியும் மனம் புரிவதே தமது நோக்கம் நாராயணா. எனினும் எமது நோக்கமானது பார்வதிக்கு துன்பம் நேராமல் தடுப்பதொன்றே. சதிக்கு நேர்ந்த துன்பத்தை கண்ட பிறகு எமக்கு எவரது வார்த்தையிலும் நம்பிக்கை இல்லை.
ஆதிசக்தியே தரிசனமளித்து அறிவுறுத்தினாலும் பார்வதியை மனம் முடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். தேவி பார்வதி தன் தகுதிக்கான நிரூபணங்களை அளிப்பதற்கு ஓர் வாய்ப்பளிக்கலாகாதா? தேவி பார்வதி தனது தகுதியை நிரூபிப்பதற்கு முன்வந்தார்களேயானால் அப்பிரயத்தனங்களை முறியடிப்பதே எனது குறிக்கோள். பார்வதி தனது முயற்சியில் வெற்றியடைய அனுமதிக்க மாட்டேன். தமது இச்சை இதுவே எனில் அவ்வாறே நிகழ்ந்தாகட்டும். எனினும் தாம் தடைகள் விளைவித்தாலும் தேவி பார்வதியானவர்கள் அந்த தடைகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி தம்மை அடையும் தகுதி தமக்குள்ளதென்று நிரூபித்து வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. யாம் இவ்வாறு தியான நிலையில் ஆழ்வதற்கு காரணமான சதியின் மறு உருவமே தாமெனில், எனது நெற்றிக்கண் திறக்க காரணமான சதியின் திருவுருவம் தாமெனில், அந்த சதியையும் பார்வதியின் உருவத்தில் யாம் ஏற்க இயலாதது. நாராயண நாராயண. பணிகிறேன் தாயே. வந்தனம் தேவரிஷி. தாயே, ஈசனை அடைவது எளிதானதன்று. பெரும் சோதனைகளை சந்திக்க வேண்டும். எனினும் தாம் கவலை கொள்ள வேண்டாம் தாயே. ஈசனை அடையும் மார்க்கத்திற்கு வழிகாட்டவே யாம் வந்தோம். தாயே, மானிட சரீரம் 16 தத்துவங்களோடு ஜனிக்கிறது. அவைகளினின்று முக்தி பெறும் மட்டும் மகாதேவரை அடைவது சாத்தியமானதன்று. ஈசனை அடையும் எண்ணம் தமக்கிருந்தால் அனைத்திலும் முன்பு அத்தத்துவங்களினின்று தாம் விடுபட வேண்டும். எவ்வாறு போஜனத்தின் அசுத்தங்கள் அக்னியின் அனலால் பஸ்மமாகிறதோ, அதுபோல் சரீர அசுத்தங்கள் தவமெனும் அக்னியில் வெந்து அகல்கின்றது. 16 அசுத்தங்கள், அதாவது 16 வகை தவநிலைகள். தாயே, ஒவ்வொன்றும் சோதனைகள், கடப்பது கடினம். ஒவ்வொரு நிலையிலும் தாம் முன்னேறும் போது சோதனையின் கடுமையும் மிகும். என்ன சிந்தனை தாயே? தாம் ஈசனை அடைய தவத்தில் ஈடுபடத் தயாரா? நேர்ந்ததென்ன தாயே? எமது எந்த வினாவிற்கும் விடையில்லையா? எமது வார்த்தையின் பொருளை உணர இயன்றதா? எமது ஜென்மமானது மகாதேவருக்காகவே என்பதை யாம் பாலபருவத்திலேயே உணர்ந்தானது தேவரிஷி.
ரிஷி மார்க்கண்டேயரும் ரிஷி ததீசியும் எனக்கு அறிவுறுத்தியதும் இதையே. ஈசனே எமது வாழ்க்கையின் இலக்கு என்றார்கள். எனினும் நான் பாலபருவம் தொட்டு கற்றுணர்ந்ததும் எமது விழிகளால் பிரத்யட்சமாக கண்டதும் பொருத்தமற்றவையானதே. எம்மோடு அவருக்கு பந்தம் ஏதும் இல்லை என ஈசன் சரளமாக மறுத்தாரே. தாயே, மனம் நோக வேண்டாம். தம் எண்ணத்திற்கு மாறுபட்டவர் அல்ல ஈசன். எனினும் தாமும் மகாதேவரும் இணைவதே சிருஷ்டிக்கு நன்மை. தம் சிந்தனை சிருஷ்டியை குறித்தது. எம் துன்பங்களை குறித்து சிந்திப்பது யார்? ஈசன் என்னை ஏற்காது நிராகரித்ததால் என் வாழ்வானது அர்த்தம் இழந்தது. என்னால் அவர் வேதனையில் ஆழ நேரிட்டது. அத்தகு நிலை எமக்கு ஏற்புடையதல்ல. யாம் பார்வதியோ சதியோ அல்ல. ஒரு பெண், வாழ்வில் அரவணைப்பு இழந்த ஒரு அணங்கு. எம்மை மன்னிக்க வேண்டுகிறேன் தேவரிஷி. எம்மை வழி நடத்த முயல வேண்டாம். நான் நேசப்போரில் தோற்றதொரு ஏந்திழை. விடை பெறுகிறேன். தாயே, சிருஷ்டி அனைத்தும் தெய்வங்கள் அனைவரும் தாமும் மகாதேவரும் இணைய திட்டமிடுகிறார்கள். எனினும் தமது உள்ளத்தின் வேதனை எவரும் அறியாதது. பரிதாபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எவரது இதயத்தில் சத்தியம் சுடர்விடுகிறதோ அவரே ஈசனுக்கு தகுதியுடையவராக இயலும். யாம் பார்வதியை ஏற்பது சாத்தியமல்ல. நான் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளை மீண்டும் நிகழ அனுமதிக்கலாகாது. என்றும் பார்வதியை அழிவென்னும் பாதையில் நான் வழிநடத்த இயலாது. ஆகையால் என்னை அடையும் பொருட்டு அவள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தடைபடுதல் அவசியம். நீ எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் இங்கு நீ வாழ இயலாது. நம் இருவரது உலகங்களும் வேறுபட்டவை. முன்னேறாதே. இந்த நதியை கடக்க முயற்சிக்க வேண்டாம் தேவி. இந்த நதியை கடப்பதற்கு வேறு மார்க்கம் ஏதும் உள்ளதா? இல்லை, இந்த நதியை கடப்பதற்கு மார்க்கம் ஏதும் இல்லை தேவி. ஆகையால் இதை கடப்பதற்கு தாம் முயற்சிக்க வேண்டாம். தாம் இருக்கும் அக்கறை வாழ்வால் மலர்ந்தது. நான் நிற்கும் இக்கரையோ மரணம் சூழ்ந்தது. எனவே வந்த வழி திரும்புங்கள். இல்லை, இம்மால் திரும்ப இயலாது. அக்கறையை அடைந்தே தீர வேண்டும். எவ்வகையிலேனும் இந்நதியை கடக்க வேண்டும். எமது வார்த்தைகளை தாம் செவிமடுக்கவில்லையா தேவி? இங்கு காத்திருப்பது மரணம் ஒன்றே. எதை தாம் கரை என்று கருதி தரையேற முற்படுகிறீர்களோ அது அக்கறையற்றது. பிராணனையே கரைக்க வல்லது. அதையே என் விழிகளால் தரிசிக்க விரும்புகிறேன். மரணத்திற்கு பின்பு வாழ்வு எத்தகையது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். மரணத்தின் அர்த்தத்தை தாம் உணரவில்லை தேவி. எம்மிலும் அதிகமாக மரணத்தின் பொருளை உணர்ந்தவர் எவரும் இல்லை. ஆன்மா சரீரத்தினின்று பிரிவது மட்டுமே மரணம் என்ற நிலையை அழித்துவிட இயலாது. வாழ்வின் உத்தேசத்தை நாம் இழக்கும் போதே உண்மை மரணம் நிகழ்கிறது. கனவுகள் கலையும் போது சுவாசமும் மறைகிறது. சிருஷ்டியின் வாழ்க்கை கசப்பதே மரணமாகும். நான் நேசித்தவர் என்னை நிராகரித்த கணமே எனது வாழ்க்கையும் எம்மை தியாகிக்க தீர்மானித்தது. இனி இந்த சரீரத்திற்கு வாழ்வும் மரணமும் வேறு இல்லை. தாம் உணர்ச்சியின் பிடியில் சிக்கி பாதை மாறியுள்ளீர்கள். தமது சிந்தனை எல்லாம் தமது நோக்கம் குறித்தே. உற்றார் உறவினர் குறித்தும் அன்பு பாராட்டுவர் குறித்தும் சிந்தியுங்கள். மரணம் அடைந்த பின் சரீரம் எவர் அன்பிற்கும் தகுதி உடையதல்ல. அது சாத்தியமெனில் நீ இவ்வாறு உயிரற்ற சடலங்களை சிதையரிக்க மாட்டாய். மீண்டும் ஒருமுறை சிந்தியுங்கள் தேவி. தமது இந்த நிர்ணயம் பெரும் இழப்புக்கு வித்திடலாம். சமுத்திரத்தோடு கலந்த இந்த நதி தன் அடையாளத்தை இழந்த நிலை ஏற்படலாம். இல்லை, இந்த நதி சமுத்திரத்தோடு இணைவதால் தனது ஸ்திரத்துவத்தை இழப்பது இல்லை. மாறாக முழுமையடையாத இதன் அடையாளமானது பூர்ணத்துவம் பெற்றுள்ளது. அதுபோன்றே யாமும் அனைத்தையும் தியாகம் செய்து எமது நேசத்தின் பூர்ணத்துவத்தை நாடிச் செல்கிறோம்.
செய். கண்டாயா, எமது மையலின் உறுதுணையினால் யாம் இந்த சோதனையையும் கடந்து